ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம், நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், நீங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா? வீட்டுல இருக்கிற பித்தளை பாத்திரம் எல்லாம் தேய்க்கணும், ரொம்ப கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ரொம்ப நேரம் டைம் எடுக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸா நான் சொல்லியிருப்பேன். ரொம்பவே சுலபமான முறையில நம்ம வாஷ் பண்ணலாம். நம்ம குத்து விளக்கு மட்டும் கிடையாது, நம்ம பூஜை அறையில வச்சிருக்கிற அனைத்து பித்தளை பாத்திரங்கள் அனைத்துமே நம்ம சூப்பரா வாஷ் பண்ணிடலாம். சுலபமா ஒரு 5 நிமிஷத்துல நம்ம வாஷ் பண்ணிடலாம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 5 நிமிஷத்துல எப்படி நம்ம வாஷ் பண்ண முடியும், அதுவும் கை வலிக்காம ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல. ஸோ அதை பத்தி தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல நான் ஏற்கனவே இந்த குத்து விளக்கு வீடியோ பத்தி போட்டிருக்கேன். அதுவும் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. அது வாஷ் பண்ணாமே கிளீன் பண்ற வீடியோ போட்டிருக்கேன். அது வேணுன்றவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, எங்க வீட்டுல பெரிய குத்து விளக்கு இருக்கு. ஸோ 2 குத்து விளக்கு இல்லையா, அதை முழுசா நம்ம அப்படியே எடுத்து வாஷ் பண்ண முடியாது. அதனால பார்ட்ஸா கழட்டி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதெல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரம், பெரிய ட்ரம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இது நான் எங்க வீடு கட்டும்போது இந்த ட்ரம் யூஸ் பண்ண ட்ரம். ஸோ பெரிய குத்து விளக்கு அப்படின்றதுனால இவ்வளோ பெரிய ட்ரம்ல போட வேண்டியதா இருக்கு. நீங்க சின்ன பாத்திரங்கள் தேய்க்கிறீங்க, இல்ல பெரிய குத்து விளக்கு தேய்க்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டப் எடுத்துக்கோங்க. அந்த டப்புல ஒரு 1/4 வாசி தண்ணி ஊத்திக்கோங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கிற அந்த பித்தளை பாத்திரத்தை பொறுத்து தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அதுல ஃபில் பண்ணிட்டு முக்கியமான ஒரு 2 பொருள் நம்ம அதுல விட போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாத்திரம் தேய்க்கிறீங்க இல்லையா, அந்த பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு ஊத்திக்கோங்க அந்த தண்ணியில. அதுக்கப்புறம் லெமன் போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் பிழிஞ்சு அதுல விட்டுருங்க. வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போன்னு சொல்றேன், நம்ம கிட்ட இருக்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அளவு நான் சொல்லலை. பெரிய பொருளா இருக்குது அப்படின்னா நிறைய யூஸ் பண்ணுங்க. இல்லை கொஞ்சமா நம்ம பூஜை அறையில இருக்கிற பாத்திரம் மட்டும்தான் அப்படின்னா அது சின்னதா ஒரு பேஷன்ல போட்டு நம்ம யூஸ் பண்றோம்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு நீங்க ஊத்திக்கோங்க. அளவு நான் சொல்லலை, ஏன்னா நம்ம குவான்டிட்டி, அதாவது அதுல ஊத்துற அளவு நல்லா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இப்போ நான் பெரிய குத்து விளக்கு போடுறேன் அப்படின்றதுனால 1/4 ட்ரம் தண்ணி பிடிச்சிருக்கேன், 1/4 வாசி எடுத்திருக்கேன். அதுல ஒரு கப் அளவுக்கு வினிகர் சேர்த்திருக்கேன். 2 எலுமிச்சை பழம் முழுசா பிழிஞ்சு விட்டுருக்கேன். அடுத்து லிக்விட் ஒரு 1/4 கப்பு ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நுரைக்கிற மாதிரி விட்டுட்டேன். ஃபுல்லா அந்த எல்லா பாத்திரத்தையும் எடுத்து அது உள்ள வச்சாச்சு. அதாவது குத்து விளக்குகள் பார்ட்ஸா கழட்டி வச்சிருக்கேன் இல்லையா, அது எல்லாமே அதுல போட்டு நல்லா முழுகிற அளவுக்கு ஃபில் பண்ணி போட்டாச்சு. ஃபில் பண்ணி போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 3 மணி நேரம் இல்லை, ஒரு 1/2 டே கணக்கு பண்ணி ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சும்மா லைட்டா ஒரு ஸ்க்ரப் பண்ணாலே போதும், சூப்பரா கிளீன் ஆயிடும். அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடு தண்ணியெல்லாம் போட்டு வேக வைக்கிறாங்க பூஜை பாத்திரம், அதாவது நம்ம விளக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். நம்ம கைக்கும் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் இருக்காது, எஃபெக்டிவ் நல்லா இருக்கும். அதாவது எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காம இருக்கும். இப்ப பாருங்க, அந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. நான் காலையில ஒரு 10 o'clock ஊற வச்சேன். இப்போ மணி 3. இப்போ பாத்தீங்கன்னா அந்த நுரெல்லாம் அடங்கி நல்லா பளிச்சுன்னு வந்துருச்சு பாருங்க, பார்க்கவே தங்கம் போல மின்னுது. ஸோ இதை நம்ம வாஷ் பண்ண பிறகு எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. இதை நான் சும்மா லைட்டா ஒரு ஸ்க்ரப் பண்றேன். அதே லிக்விடும் கொஞ்சமா லெமன் ஜூஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதை லைட்டா மேல ஸ்க்ரப் பண்ணாலே போதும், சூப்பரா இருக்கும். இதை நான் என் பொண்ணை வச்சு வாஷ் பண்றேன். ஸோ வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக வாஷ் பண்ணிட்டு தொடச்சி வச்சிருக்கேன் பாருங்க. வறண்டாவில் தான் வச்சு வாஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் வச்சு வாஷ் பண்ண முடியாது பெரிய விளக்கு அப்படின்றதுனால. இப்போ சூப்பரா வாஷ் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்கு பாருங்க. நம்ம பொலிவிழந்து இருக்கிற விளக்கு கூறோ, கருப்பா இருக்கிற விளக்கு கூறோ, இது நல்லா இந்த ரெமெடி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். பூஜை அறையில நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை தேய்க்கும் பொழுது என்னென்னையோ ஒரு கெமிக்கலான ஒரு பொருள்லாம் போட்டு தேய்க்கும் பொழுது கையெல்லாம் நம்மளுக்கு வேற மாதிரி ரியாக்ஷன் ஆயிடும், புண்ணாயிடும். ஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா லெமன், வினிகர் பிளஸ் பாத்திரம் தேய்க்கிற எனி லிக்விட் இருந்தா போதும், சூப்பரா பளபளன்னு வந்துடும், தங்கம் போல. என்னடா 5 நிமிஷம் சொன்னாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. ஊற வச்ச டைம் இல்லாம நம்ம தேய்க்கிறது மட்டும்தான். 5 நிமிஷத்துல நீங்க வாஷ் பண்ணிடலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கையெல்லாம் எரியவும் எரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, கூடவா ஆல் என்ற ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்க மொபைல் கூட நோட்டிபிகேஷனா வரும். ஏதேன் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.